இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். பாரதி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் ராமசாமி அன்னார் அவர்களுக்கும் மற்றும் செயலர் சாந்தாமணி அம்மா அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிறப்புரை நடத்த வந்திருக்கும் திருச்சி தேசிய கல்லூரி இணை பேராசிரியர் நீலகண்டன் அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் உங்கள் அனைவரையும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஒரு சிறு உரையை உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். அதாவது எந்த பள்ளியிலும் ஆண்டு விழானாவே கலை நிகழ்ச்சி தான். அது அவங்க டென்ஷன் ஃப்ரீயாக ரொம்ப சந்தோஷமாக முழு ஈடுபாடோட எல்லா மாணவிகளும் கலந்துக்கிற ஒரே நிகழ்ச்சி இந்த ஆண்டு விழா தான். அந்த மாதிரி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு சில வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு பிரியப்படுறேன். அதில் என்னென்னா, இப்போ டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. அந்த விதத்தில் இப்போ வீட்டில் டிவியும் செல்ஃபோனு தான் ரொம்ப அதிகமான நேரத்தை எடுத்துக்குது. அதனால் நீங்கள் இளைஞர்கள் எதிர்கால இளைஞர்களான நீங்கள் மிக சிறப்பாக அதை அதாவது நல்லதுக்கு உபயோகப்படுத்தணும். உங்கள் குடும்பத்துலேயும் பெற்றோர்களையும் அதே மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் தான் எதிர்கால இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுறவங்க. நீங்கள் அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு உங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தி வர்றது உங்கள் அப்பா அம்மா. அவங்க அவங்களோட அருமை உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பிள்ளைங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க மனசுக்கு வராமல் நீங்கள் நல்லா வளரணும்னு உங்களை மறுபடியும் அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் நல்லா படித்து வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்கள்ங்கிறது அதாவது அவங்க உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றி கொண்டுட்டு வர்றாங்க. இது ஒரு சின்ன இதை சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது எங்ககிட்ட நெதர்லாந்துலேருந்து ஒரு பையர் வருவார். அவர் சொல்லுவார், அவங்க நாட்டில் ஆசிரியர்களுக்கு அதாவது பிரைம் மினிஸ்டரோட மரியாதை அதிகமாக. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆசிரியர்கள் தான் எந்திரிச்சு நின்று வரோம். அந்த அளவுக்கு அங்கே ஆசிரியர்களுக்கு மரியாதை அதிகம். நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எதனாலேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எங்கள் ஆசிரியர்கள் தான் எங்கள் நாட்டில் இருக்க இளைய தலைமுறையை இந்த அளவுக்கு உருவாக்கி எங்கள் நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் எங்களோட முதல் மரியாதை ஆசிரியர்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன், அதாவது அவங்க நாட்டில் ரொம்ப சின்ன ஜனத்தொகை, அதாவது 10 பேர் 12 பேர் ஒரு ஆசிரியரை வச்சு இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணுறாங்கன்னா, நம்ம 150 கோடி ஜனத்தொகையை வச்சுக்கிட்டு நம்ம ஆசிரியர்கள் பல சிரமத்திலையும் கஷ்டப்பட்டு எந்த விதமான நமக்கு டெவலப்மெண்ட்டு வசதி இல்லாத போகும் நம்மளையெல்லாம் இவ்வளோ தூரம் வளர்த்தி கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நம்மளுக்கு கடுமையாக நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம நல்லதுக்கு தான். அவங்க தண்டனை கொடுத்தாலும் நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சு அவங்க சொற்படி கேட்டு நல்லா நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இந்த பள்ளி. அதாவது 1942 ஐயா கருப்பக்கவுண்டர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி சிறுக அவங்களோட குடும்பத்தோட மிகப்பெரிய அளவில் வந்ததுக்கு பெரிய காரணம் இந்த நம்ம நாமக்கல் ஜில்லா நாமக்கல் தாலுக்காவில் இருக்க எல்லா கிராமத்து எல்லாத்துக்கும் நல்ல படிப்பை கொடுக்குற ஒரு பெரிய எண்ணத்தில் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது மிக மிக பெரிய ஒரு பெரிய சமாச்சாரமாகும். அதுலேயும் டாக்டர் ஐயா அவர்களும் செயலர் அவர்களும் அதாவது அவங்க வாழ்க்கையவே இப்போ முழுசாக பள்ளிக்காக ஈடுபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நல்ல ஆசிரியர்கள் போட்டுட்டு ஒரு நல்ல படிப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அருமையான வாய்ப்பு. இங்கே படிச்சுட்டு வர்ற பசங்க பொண்ணுங்க எல்லாமே பெரிய லெவலில் டாக்டர்களாகவும் வெளிநாட்டுக்கு போகவும் பெரிய பெரிய வேலைக்கு இருக்காங்க. அதை விட இந்த பள்ளியோட மிகப்பெரிய பெருமை என்னன்னா, நல்ல பண்பாளர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவே உங்களை அத்தனை பேர்த்தையும் ஈடுபாட்டோடு வளர்த்தி வளருது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையானது. ஏன்னா எவ்வளவோ பள்ளி இருக்குது. பள்ளிகளில் நல்ல மார்க் எடுத்தவங்களை மட்டும் எடுத்து அவங்கள நல்லா செலெக்ஷன் பண்ணி எடுத்து அவங்கள மார்க் எடுக்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை. இங்கே ரூரலில் அதாவது அவங்களுக்கு படிக்க வைக்க வசதி இல்லாதவங்களையும்
கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சு அவங்களையும் சிறப்பாக நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒழுக்கமாக கொண்டு வர ஒரே பள்ளி நமக்கு தெரிஞ்சு நம்ம பகுதியில் பாரதி பள்ளி தான். அந்த பள்ளி ரொம்ப மேன்மேலும் வளரணும், இன்னும் சிறப்பாக வளரணும். அந்த பள்ளியை நடத்துகிற தலைவரும் செயலாளர்கள்லாம் ரொம்ப காலத்துக்கு இருந்து ரொம்ப நல்லா இந்த பள்ளியை இன்னும் மேன்மேலும் கொண்டு வரணும்னு நான் ஆண்டவனை கேட்டுக்கிறேன். அப்படிப்பட்ட பள்ளியில் நீங்கள் படிக்கிறது ரொம்ப பெருமையாக நான் கருதுகிறேன். அடுத்தது எங்கள் கம்பெனியை பற்றி ஒரு சின்ன இது. எங்கள் கம்பெனி எங்கள் அப்பா பெரியசாமி கவுண்டரால் சிம்பிளாக ஆரம்பிக்கப்பட்டது. அவருக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு பிரின்சிபலாக நல்லா செய்யணும்னு முன்ன நெல் வியாபாரம் ஆரம்பித்தார். அதில் ஆரம்பித்த அவர் பிற்பாடு தான் நாங்கள் வந்து தொழிலுக்கு வந்தப்போ அவர் என்ன சொன்னார், நீ எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் நேர்மை இருக்கணும், சமுதாயத்துக்கு ஒரு நல்லது இருக்கணும், அதனால் மனசு திருப்தியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி தான் எங்களை தொழில் செய்ய சொன்னார். அந்த விதத்தில் தான் நாங்கள் வந்து நூல் மில் ஆரம்பித்தோம். நூல் மில் ஆரம்பித்து நம்ம பகுதி மக்களுக்கு அப்படியே வேலை வாய்ப்பு கொடுத்தோம். அதுக்கு பிற்பாடு எங்கள் பசங்களும் இந்த தொழிலுக்கு வந்தாங்க. அவங்க வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் துணி நெய்யறது, பெட்ஷீட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் ஆரம்பித்தோம். இப்போ இதுவரையில் 20 நாட்டுக்கு மேலே நம்மளது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு 5000 பேர் இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்கிறத விட நம்ம செயலர் அம்மா வந்து எங்களை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லிட்டாங்க. எனக்கே அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு பயமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய பொறுப்பில் நம்ம இருக்கிறோம், இன்னும் நல்ல பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அன்னியார் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட கடமையை அறிவுரை சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதை ஏற்றுக்கிறேன். அந்த விதத்தில் எங்களோட நிறுவனம் வந்து இந்த மாதிரி எங்கள் அன்னார் எல்லாத்தோட ஒத்துழைப்போடும் சப்போர்ட்டோடையும் நல்லா வளர்ந்துட்டு வருது. அந்த நிறுவனம் உங்களோட மீறி உங்கள் மாதிரி யாருக்கும் எவ்வளோ பேர் வந்தாலும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த நிறுவனத்துக்கு நீங்களும் வந்து பார்த்து என்னென்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த இப்போ நீங்கள் எல்லாமே போட்டியிலலாம் கலந்துருப்பீங்க, நிறைய பேர் பரிசு வாங்குவீங்க. அந்த மாதிரி வாங்குறவங்க எல்லாத்துக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம பேச்சாளர், சிறப்பு பேச்சாளர் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப சிறப்பாக பேச போகிறாங்க. அதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு அடுத்தது கலை நிகழ்ச்சிகள் சந்தோஷமாக பார்க்கணுன்னு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த பாரதி கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் செயலர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.